ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மற்றவர்கள்ட்ட பேசச்சே ரொம்ப அடுத்தவனை பற்றி குறைத்து பேசாமல் இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பை கான்சன்ட்ரேட் ரொம்ப அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உழைப்பு தான். போனால் போகிறது, நம்முடைய உடம்பு தேஞ்சு போயிடாது. கூட ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சோம்னா உடம்பு வந்து தேஞ்சு போயிடாது அப்படின்னு நினச்சிட்டு கூட அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செய்தோமேயானால் ஒரு 6 மாதம் கழித்து 1 வருஷம் கழித்து அந்த உழைப்பு நமக்கு பலன் தரும். நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி நம்ம சில சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறோம். சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால சனி பகவானை வேண்டி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. யாருக்காவது தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. கடுகு தாளித்து கொட்டின தயிர் சாதம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், யாராவது பிச்சை எடுக்கிறாங்க அவங்களுக்குன்னா தயிர் சாதம், கடுகு தாளித்து கொட்டின தயிர் சாதம் வீட்டிலேயே யாராவது கூப்பிடணும் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு தயிர் சாதம் அதிகமாக இருக்குது, மற்ற சாதம் போடுங்க, தயிர் சாதம் போட்டு அதில் கடுகு தாளிச்சின கொட்டின தயிர் சாதமாக பரிமாறுங்கள். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்தது வெல் பிளேஸ்ட் அப்படின்னுவாங்க. ஒரு இடத்துல போய் ஸ்திரமாக உட்கார்றதுக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரிதான் சார், அஷ்டமத்து சனி அது இதுன்னு சொன்னாலும், அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் நாம் ஒரு இடத்துல ஸ்திரமாக உட்கார்றதுக்கு ஆட்டி படைக்காது மற்றவர்கள் நம்ம வந்து கொஞ்சம் உழைப்பு அதிகமாக கொடுத்தோம்னா நிச்சயமாக நமக்கு வேலை கிடைக்கும். நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நம்ம யாரும் அசைக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு டேரக்டர் இருக்கும், ஒரு சின்ன திரையில் ஒரு டேரக்டர் இருக்கான்னு வச்சுங்கன்னா, அந்த டேரக்டர் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு 9 மணி நேரம் வேலை செஞ்சு காட்டிட்டார் அப்படின்னா அடுத்த 2.5 வருஷத்துக்கு அவரை தூக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு